குஃபார்களை நீங்கள் அழைத்து கொன்று விடுங்கள், அவர்கள் வாழ வழிவகை செய்யக்கூடாது என்று சாலிபு மாதர் எல்லாம் சொல்றாங்க. கொன்று விடுங்கிறார். அதற்கு அடுத்து இதில் பலகீனமானவர்கள் யாராவது வந்திருப்பாங்க இல்லையா? நான் பேசுறேன் வான்னு சொல்லணும் கூட வந்துருவாங்க. நம்ம சமூகத்தில் இருக்கா இல்லையா? வந்துட்டு அப்புறம் யோசிப்பாங்க. ஒரு ஆர்ப்பாட்ட போராட்டம் வந்துட்டு சும்மா கூப்பிட்டீங்கன்னு வந்தேன், இங்க பார்த்தா ஜெயிலு கைது என்னமோ நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வந்தர்கள் போயிடுவாங்க. பலகீனமான மக்கள் இன்றும் நடக்கிறது. அந்த பலகீனமானவங்க யாராவது வந்திருந்தார், பலகீனமான ஆண்கள், பலகீனமான பெண்கள், வயதானவர்கள், சிறுவர்கள் யாராவது இருந்தால் இவர்கள் என்ன செய்யுங்க, கைது செய்து விடுங்கள். கைது செய்து அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், கைது செய்து விடுங்கள் என்று இந்த ஆலோசனை வைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்றாங்க, ஏற்றுக்கொண்டாங்க, மசூரா கலந்துறாங்க. ஆனால் அல்லாஹ் சாதிபு முஆத் ரலியல்லாஹு அவர்களை அனுப்புறாங்க. மஸ்ஜித் நபவியுடைய கூடாரத்துக்கு அனுப்பி விடுகிறார். சாதிபு முஆத் ரலியல்லாஹுடைய தீர்ப்பின் அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க உண்மையை சொன்னீங்க, ஆனால் அல்லாஹ் அதை விரும்புகிறான், எனவே அதன் அடிப்படையில் நான் தீர்ப்பு சொல்லிட்டு எடுக்கிறாங்க. அந்த நிகழ்வு முடிவெற்று விடுகிறது. அதுக்கு சாதிபு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் கூடாரத்துக்கு வர்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை மஸ்ஜித் நபவியில் கூடிய நேரத்தில் சாதிபு முஆத் ரலியல்லாஹு சாதிபு முஆத் நபிகள் நாயகம் அழைக்கிறாங்க. நபிகள் நாயகம் பார்க்கணும் கூப்பிட்டு நினைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க. பார்த்தா நோயினுடைய உச்சம் கூடுகிறது. நோயை தாங்க முடியாமல் சாதிபு முஆத் ரலியல்லாஹு அவர்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து முறையிடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரவர்களே, அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அல்லாஹ்வின் தூதரவர்களே, வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர்த்து வேறு யாரும் இல்லை என்று மீண்டும் ஒரு முறை நான் இந்த சாதிபு முஆத் அவர்களுக்கு நான் கலிமா சாட்சி கூறுகிறேன். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதர் என்றும் எங்களுடைய வழிகாட்டி என்றும் மீண்டும் ஒரு முறை நான் என் இறை நம்பிக்கையை புதுப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, எனக்கு இந்த காயத்தின் காரணமாக நோய் முட்டிக் கொண்டிருக்கிறது, தாங்க முடியவில்லை என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் முறையிட்டவுடன் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதிபு முஆத் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய தோளிலே கிடத்துகிறார்கள். யோசித்து பாருங்கள், தோளிலே கிடத்துகிறார்கள். மீண்டும் ஒரு முறை நான் ஆரம்பத்தில் வாசித்த அந்த வசனத்தை மீண்டும் நினைப்படுகிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாஉ அலல் குஃபாரி ரஹ்மாஉ பைனஹும், தங்களுக்கு மத்தியில் அந்யோன்யமான ஒரு முறை. நட்பென்றால் அது யாரும் அந்த நட்பிற்கு விலை அளவே வைக்க முடியாத அளவிற்கு அந்த நட்பு உயர்ந்ததாக திகழ்கிறது. ரஹ்மாவாக அந்த சமூகம் திகழ்ந்தது என்று அல்லாஹ் பாராட்டினானே, அதற்கு முத்தாய்ப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதிபு முஆத் ரலியல்லாஹு அவர்களை தன்னுடைய அந்த தோளை சாய்த்தவர்களாக, அந்த கொடை போட்டவர்களாக ஆறுதல் கூறுகிறார்கள். சாதவர்களே, சாத்மாதவர்களே, நீங்கள் அல்லாஹ் அவர்கள் சாட்சி பகர்ந்த அல்லாஹ் விரும்புகின்ற ஒரு முஸ்லிமாக இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் எவ்வாறு இந்த உலகத்தில் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறானோ அதற்கு ஒரு சாட்சியாக சாதிபு முஆத் அவர்களை நீங்கள் வாழ்ந்திருக்கிறீர்கள் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சாட்சி பகர்கிறார்கள். அவருக்கு விட்னஸாக நான் இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதிபு முஆத் அவர்களை பாராட்டி பேசிக் கொண்டிருந்து ஈமானி உணர்வை பரிமாறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய அந்த கட்டளை கிணங்க சாதிபு முஆத் ரலியல்லாஹுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. சாதிபு முஆத் ரலியல்லாஹு உயிர் பெறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பில் சாய்ந்தவர்களாக சாதிபு முஆத் ரலியல்லாஹு இந்த உலகத்தை விட்டு விடுகிறார். கண்ணியத்திற்குரிய சகோதரனே, எப்படிப்பட்ட ஒரு சோபத்தை பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு தேசத்தோடு வாழ்ந்த அந்த சாதிபு முஆத் அவர்கள் வாழும் பொழுதும் அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்தவர். இறக்கும் நேரத்தில் கூட அல்லாஹ்வின் தூதரை பார்த்தல்ல, அல்லாஹ்வின் தூதருடைய மடியிலேயே மரணத்துக்கு தழுவக்கூடிய மகத்தான பாக்கியம் பெற்றவராக சாதிபு முஆத் ரலியல்லாஹு தஆலா திகழ்கிறார் என்ற வரலாற்று குறிப்பை படிக்கும் பொழுது நாம் எல்லாம் நிரம்ப படிப்பனை அந்த தோழர்களுக்கு பெற வேண்டிய
சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, அவங்களுடைய தாயார் முஸ்லிம் சகோதரி தான் கேள்வி கேட்டு அழுகுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதி இப்னு முஆத் அடக்கம் பண்றதுக்கு தயாரான நேரத்தில் அவங்க தாயாருக்கு நல்ல ஒரு ஆலோசனை தருகிறார். பொறுத்து கொள்ளுங்க, உங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு நல்ல சுப செய்தி தந்திருக்கிறார். உங்களுடைய மகன் பிறந்ததற்காக அல்லாஹ்வின் அரிசி நடுகிறது. அல்லாஹ் அவருடைய அந்த ரூஹை எதிர்பார்த்திருக்கிறான். சாதி இப்னு முஆதுடைய மரணத்தை அல்லாஹ் விரும்பியிருக்கிறான். அல்லாஹ் விருப்பத்தோடு எதிர்பார்க்கிறான் என்ற ஒரு சுப செய்தி சொல்கிறார். பொறுத்து கொள்ளுங்க, சாதி இப்னு முஆத் மகத்தான பாக்கியம் பெற்றவராக மறுமையில் திகழ்வார் என்று அந்த தாயாருக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு நபிகள் நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதி இப்னு முஆத் அவர்களை அடக்கம் செய்வதற்கான பணிகளை மேற்கொள்கிறார்கள். தொழுகிறார். தொழுகிற ஜனாசா தொழுகை முடிந்தவுடன் குழியில் இறங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கபருடைய குழியில் இறங்கி சாதி இப்னு முஆத் அவர்களை வாங்கி வைக்கின்றார்கள். தோழர்களோடு சேர்ந்து குழியில் வைக்கின்றார்கள். கபருடைய வைக்கக்கூடிய நேரத்திலே நபிகள் நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 2 வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். சுப்ஹானல்லாஹ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதி இப்னு முஆத் அவர்களுடைய குழியில் வைக்கக்கூடிய நேரத்தில் அங்கே சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தையும் அல்ஹம்துலில்லாஹ் என்ற வார்த்தையும் அங்கே பயன்படுத்துகிறார்கள். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் கேட்கிறார், அல்லாஹ்வின் தூதர்களே, இந்த 2 வார்த்தைகளை இந்த இடத்துல சொன்னீங்களே, என்ன காரணம் என்று கேட்ட நேரத்திலே நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தோழர்களே, நன்றாக நினைவில் கொள்ளுங்கள், இந்த கபர் இருக்கிறதே மிக மோசமான இடம். இந்த கபர் இருக்கிறதே, இந்த கபர் விஷயத்தில் நீங்கள் கவனத்தோடு வாருங்கள். மறுமையில நீங்கள் வெற்றி அடைவதும் தோல்வி அடைவதும் இந்த கபரில் இருந்தால் தெரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த கபர் இருக்கிறதே, இந்த கபர் யாருக்காவது அந்த நெருக்குவதை விட வேண்டும் என்று சொன்னால், நெருக்கு கபர் ஒவ்வொருவரையும் நெருக்கும். ஆனால் நெருக்குவதை விட வேண்டும் என்று சொன்னால் சாதி இப்னு என் இனிய தோழர் சாதி இப்னு முஆத் இருக்கிறது, அந்த நெருக்குதலை விட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த கபர் அவரையும் விட்டு வைக்கவில்லை. சாதி இப்னு முஆதையும் நெருக்கி இருக்கிறது. தோழர்களே, கபருடைய விஷயத்திலே நீங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் தோழருக்கு அந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னதுக்கு விளக்கங்களாக சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதி இப்னு முஆத் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு முடித்து விடுகிறார்கள். இதான் சாதி இப்னு முஆத் அவர்களுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கக்கூடிய செய்தி. பின்னால் வருகிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, அந்த தோழரோடு இருக்கிறாங்க. ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை ஒரு கதிக்கு அனுப்புறாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா ஒரு படைக்கு தளபதியாக போயிட்டு வராங்க. அந்த நாட்டின் மன்னன் இஸ்லாத்துக்கு வருகிறார். அந்த ஏரியா இஸ்லாத்து வருது. நபிகள் நாயகத்துக்கு ஒரு அருமையான அன்பளிப்பு வழங்குகிறார். காலித் பின் வலீத் மூலமா வருது. விலை உயர்ந்த ஆடை, அருமையான ஆடை. அந்த ஆடையை காலித் பின் வலீதுடைய அந்த மூலமா எடுத்து நபிகள் நாயகத்துக்கு வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆடை போடுறாங்க. அன்பளிப்பா வந்தது. போட்டு பார்த்தா அருமையான ஆடை, அழகாக வேலைப்பாடுகள் இருக்கிற உயர்ந்த ஆடை, மன்னர் வழங்கினா விடணும். அந்த ஆடை போட்டவுடன் உத்தம சஹாபாக்கள், அன்சாரிகள், முஹாஜிர்கள் கடை பார்க்கிறாங்க. அருமையா இருக்கு, அருமையா இருக்கு. ரிலேஷன்ஷிப் எப்படி பாருங்க. இன்னைக்கு போய் ஒரு தலைவர் தடவ முடியுமா? என்னையே ராமத்துல்லாஹி கை வைக்க முடியுமா? நாங்க கூட பொறுத்துக்குவோம். கை வைக்க முடியுமாங்க? எப்போதான் கை வைக்கிறாங்க? என்னது அஜத்திர ஒரு மரியாதை தர மாட்டாரு அப்படிமா? இவர் என்ன டீ குடி கூப்பிடுறாரு அப்படி நாமளும் அப்படி எதிர்பார்க்கறதில்ல. அது இன்னைக்கு காமெடி பொருளா எடுக்கிறாங்க. போனாவே மக்கள் மரியாதை தர மாட்டாங்க. அஜத்து டீ குடிக்க வர்றாரு, பையனோட பேசிட்டு இருக்காரு. இங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போர்வை போட்டவுடன் அந்த தோழர் சஹாபாக்கள் தடவி பார்க்கறாங்க. எப்படி சுகத்துக்கு இருப்பாங்க. அதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் வல்லதீன மாஹு அஷித்தாவு அலல் குஃபாரி ரஹ்மா எடுத்துக்காட்டு, அருமையான எடுத்துக்காட்டு. தடவி பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு இந்த அன்பளிப்பு தந்ததை பார்த்து மகிழ்ச்சியா பாக்குறீங்களா? ஆனா உங்களுடைய முன்னாள் வாழ்ந்த தோழர் இருக்காரு, என்னுடைய நண்பர் இருக்காரு சாதி இப்னு முஆத், அவருக்கு அல்லாஹ் தஆலா மறுமை நாளில் ஒரு கைக்குட்டையை தருகிறான். அவருக்கு ஒரு கைக்குட்டை வழங்கப்படும். ஹைரும் மின்ஹா, அது இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் விட மேலானது, துணியை விட மேலானதல்ல. இந்த உலகத்தில் வழங்கப்படக்கூடிய அனைத்து நியமத்துகளை, இந்த சமத்துக்கு வழங்கப்படக்கூடிய நியமத்துகளை விட மனாதீனு அந்த சாதி இப்னு முஆதுக்கு வழங்கக்கூடிய அந்த மனாத கட்சியின் கைக்குட்டை உயர்ந்தது என்று நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாராட்டுகிறார் என்று சொன்னால், அந்த அளவிற்கு ஒரு அருமையான வாழ்க்கையை வாழ்ந்தார். அது யாருடைய உழைப்பினால்? இந்த மதீனாவிற்கு தூதராக சென்ற உஸ்ஸாப் பின் உமைர் ரலியல்லாஹு தஆலா மகத்தான உழைப்பினார். அத்தகைய தியாக
அபூசரை உருவாக்கி இருக்கிறார். அவரும் தியாக சீடராக மாறி இருக்கிறார் என்ற வரலாறை பார்க்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாளை ஒரு தோழரை, நபி தோழரை இன்ஷா அல்லாஹ் அவருடைய வரலாற்றில் உள்ள அந்த